வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். எனக்கு சூப்பரான குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். 1 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் நெய், பால், 1 கப் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி ஒரு திக்கான பதத்துக்கு இறக்கி வச்சிடலாம். அது நல்லா ஆறின பிறகு இது கூட பேக்கிங் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக செய்து வச்சுக்கலாம். சூடான எண்ணெயில் நம்ம மிதமாக இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. நம்ம இந்த உருண்டைகளை குலோப் ஜாமுன் அந்த உருண்டைகளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டீட்டெயிலான ரெசிபி இல்டாஸ் கிச்சனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக கடைகளில் தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நீங்கள் வீட்டிலேயே சுத்தமான முறையில் செய்து பாருங்கள். 1 கப் மில்க் பவுடர் நம்மளுக்கு 1 கிலோ மினி குலோப் ஜாமுன் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம பாலை காசி அந்த மாதிரிலாம் செய்ய போகிறதில்ல.